ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கோன் தான்ப்பா லைக் அவளுக்கு கோன் எடுத்து போடுங்கப்பா. எல்லா மருந்தும் அதுலயே இருக்கு. ஸோ உட்காந்துட்ருக்கேன். நைட்டு வந்துட்டு சரியாகவே தூக்கம் இல்லை. கிரிஷ் குட்டிக்கு வந்துட்டு நேற்றுனா முந்தா நாள் நைட்டில் இருந்து ஜுரம். நேற்று ஸ்கூலுக்கு போகலை, இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போகலை. ஆல்மோஸ்ட் ஸ்கூல் எண்டாக போகுது. இப்போ போய் வெச்சு செய்து எக்ஸாம்ஸ் வர நெக்ஸ்ட் வீக்லாம் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்களோ எனக்கு தெரியல. அதுக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து அப்பாவும் சொன்னார் கால் பண்ணிவிட்டு, இந்தியாவில் வந்து லாக்டவுன் வரப்போகுது அப்படி இப்படின்னு. ஆனால் போங்கடா, நானியவே பிடுங்கள மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை செய்கிறதுக்கெலாம் ஆளுங்க வருவாங்க. கிரிஷ் குட்டிக்கு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு மருந்து கொடுத்துட்டு மாடியில் தூங்கின்னு இருக்கான். ஸோ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே உட்காந்துட்டுருக்கேன். ஸோ நம்மளே வந்து ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு நம்மளே இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் இந்தியா போகலான்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்துட்டு நம்மளை வச்சு செய்தாட போங்கடா. எனக்கு வந்து ஆணியவே நான் பிடுங்கல, நான் வரவே இல்லைடா. அப்படி என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இனிமேல் இவ்வளோலாம் பிளான் போடக்கூடாதுங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லோரும் டப்புன்னு புக் பண்ணுவாங்க, அசால்ட்டாக போயிட்டு வருவாங்க. நம்ம வந்து சரி இவ்வளோ வருஷம் ஆகுது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு என்னென்னவோ பிளான் போட்டோம். கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நைட்லாம் தூக்கமே இல்லை, பயங்கர டயர்டாக இருக்குது. அதனால் ஏன்னா இவன் வந்து லைக் புரண்டு படுத்தான். அதனால் எனக்கு தூக்கம் இல்லை. சான்வி ஷீஸ் கெட்டிங் பெட்டர், ஓகே தான். ஏன்னா நீங்கள் போன வாட்டிக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து ஓகேவா ஆகிட்டு வரான். ஸோ இப்போ போயிட்டு நான் கொஞ்சம் ஒரு டீசன்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்களாம் வரத்துக்குள்ளே ரெடி ஆகிட்டு கொஞ்சம் உட்காரணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் குளிச்சுட்டு க்ளீனப் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்களோ இல்லையோ நடுவில் டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா இப்போ அவுட்டர் ஒர்க் இருக்குது, அது இந்த ட்ரெஸ்லேயே முடிச்சுட்டு வந்துடலான் இருக்கேன். இவ்வளோ உள்ளே வச்சிருக்கணும். அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா? அந்த சைடு காமிடா என்ன பண்ணிட்டான்னு. பிச்சு வச்சிச்சு கால் சைடு. என்னம்மா முட்டா நல்லா குதிக்கிறான். சிகாகோ ஜீன்ஸ். ஐயோ, தையல் கியல் இதனாலேயே இவ்வளோ கிரேட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் போல இருக்கு. Are you feeling better, Krishma? Yeah. After 2 days. Stop. No. இங்க வந்து உட்காந்துக்க வேணாம், பாவம் குழந்தை. ஐயோ, அங்க பாருங்க, திருப்பி ட்ரெஸ் பிக்கிறா. ஐயோ, ட்ரெஸ் சான்வினா சான்வி மாட்டிக்கல. அம்மா அதை எடுத்து விடுங்க. ஆமா, மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்க. பாருங்க என்னென்ன பண்ணோன்ட்டு போ. இப்ப தெரியுதா ட்ரெஸ் மாட்டிக்கிச்சா இல்ல புடிச்சு வச்சிருக்காளா? மாட்டிக்கிச்சுனாடா வாய் எடுத்து விடுறாத. அலோ பண்ண மாட்டேங்கறா பாருங்க. பட்டு குட்டி அதுக்கு நல்லா தெரியும், அததான் கொஞ்சம் ரொட்டு. பூவன் சாப்பு பங்கார குட்டி குடி இப்ப அவ வாயில மாட்டிக்கிச்சா இல்லையா? இல்ல, look. கடிக்குது தாண்டா, விட்டுடா. அந்த ட்ரெஸ் இன்னைக்கா அதுக்கு கோன் தான்ப்பா லைக் அவளுக்கு கோன் எடுத்து போடுங்கப்பா. ஓடி போய் இப்ப என்ன அதாவது நம்மள அது எதுக்கு தெரியுமா பண்றா? அது நம்மள பயமுறுத்துறா. she is stronger than us அப்படின்ட்டு. போடா இந்த பக்கம் வந்துடா. ஐயோ வேணாண்டா டே, எனக்கே பயமா இருக்குதுடா. நீ வேணா ட்ரை பண்றியா? எதுக்கு நான் கடி வாங்கிறதுக்கா? முடியாது. இல்ல கடிக்கிற மாதிரி தான் இப்ப பண்ணா பத்தியா உனக்கு ஓ அப்படின்னு அதே தான் பண்ணா. கூலிங் மேட். ஆமா, லைக்
சில்லாக இருக்குமாம்மா இந்த மேடம் வந்து படுத்துக்கிட்டா. ஸோ சம்மருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ இது வந்து வாட்டர் சரி ஓகே, இது வந்து வாட்டர் ப்ரூஃபு, 2 சைடும் டிசைன் இருக்கா, நான் டாக்ஸிக்கா, அப்புறம் எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாமா, அப்புறம் வந்து ஏர் சில்லாம். நான் இப்போ தான் விரித்து போட்ட உடனே மேடம் வந்து நக்கற கூட இல்லை. நான் என்ன சைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸல் வாங்கியிருக்கேங்க ஆக்சுவலாக. இதில் வந்து ப்ளூ கலர் அண்ட் கிரே கலர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் போல இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த சைடும் வந்துட்டு இது வாட்டர் ப்ரூஃப் சைடாக இருக்கா, இது சாஃப்ட் சைடாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஆனால் இதுதான் வந்து பிக்சர்ஸில் வந்து அப் சைடில் போட்டிருந்தாங்க. என்னங்க இவ இப்படி விளையாடுறா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு டே இப்படி தான் விளையாடுவா, செகண்ட் டே தான் ஆரம்பிப்பா அதை வந்துட்டு கடிக்கணும், இது பண்ணணும் அப்படின்றதுலாம். ஸோ இது பாருங்களேன், கூலிங்காக இருக்குமா. ஸோ இது கரெக்டாக வந்து சம்மருக்கு நல்லாயிருக்கும். சம்மருக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வின்டரில் வேணால் கூட எடுத்து வச்சுக்கலாம் பத்திரமா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து எக்ஸல் சைஸு. ஸோ தட் இவ தாராளமாக படுக்கலான்ட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாய்களுக்குமே யூஸ் ஆகும். நாய்க்கு மட்டும் இல்லையா, பூனைக்கு கூட இதுவாக இருக்குமா. சூப்பர். ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ யா, என்ன மூந்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதோட விளையாடிக்கிட்டு இருக்கா. அது என்னன்னு தெரில, அந்த பேக் மாதிரி. மேபி அது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக போர்ட்டபிள்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் திருப்பி போட்டு பார்ப்போம் இவளுடைய ரியாக்ஷன். தள்ளிப்போ குட்டி வந்து தள்ளவே மாட்டேங்கிறாங்க திருப்பி போடுறதுக்கு. தள்ளினா தானே நான் அதை திருப்பி போட முடியும். பாருங்க, தள்ளவே மாட்டேங்கிறா. இருங்க எப்படியோ இது பண்ணிடலாம். தள்ளு 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 தள்ளு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ யா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சைடில் இதையும் வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குது, ஆனால் சாஃப்ட் டிசைனில் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. மேடம் வந்துட்டு அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அந்த சைடே வச்சுப்போம். இப்படி எழுந்துக்க மாட்டா போல இருக்குது, ஃபுல் டைம் உட்காந்துட்டா. யூ லைக் இட் இவன் ட்ரெஸ்ஸும் அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. சரி ஓகே, நான் ஆக்சுவலாக இது வந்து அவளுடைய க்ரேட்டுக்குள்ளே வைக்கலான்னு தான் நான் வாங்கினது நைட்டு ஸ்லீப்பிங்காக. ஸோ க்ரேட் வந்து ஃபுல் இடத்துல இருக்கா, ஸோ அதனால தான் இவ்வளோ பெருசு வாங்கினேன். ஸோ எங்களுடைய க்ரேட் வந்து பெரிய சைஸ் க்ரேட்டு. ஸோ நைட்டு அவள் அதில் தான் இருக்கானா, மூவ் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. ஆனால் இது பாருங்களேன், நகர மாட்டேங்குது கொழுப்படுத்தவ. இப்போ காலி பண்ணலான் இருக்கேன். நைட்டுக்கு வச்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினச்சோம். பப்பீஸ்லாம் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுங்க. இட்ரி இன்றைக்கே போட்டு தள்ளிட்டாதா வாங்கினதை. ஆப்ரேஷன் முடிஞ்சு இன்றைக்கி தான் தலை வாரிகிறேன். இவளுக்கு ஆல்மோஸ்ட் 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டோம், என்றைக்கு வந்து இவளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் தையல் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு லேட்டாக கூட பிரிச்சுக்கலாம், ஏர்லியராக பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து 1 வீக், அதாவது 2 வீக்ஸில் பிரிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா. நாங்கள் வந்துட்டு பொறுமையாகவே பிரிச்சுக்கலாம், இன்னும் 2 வீக்ஸ் ஆகலை இவளுக்கு. ஆனால் நாங்கள் வந்து பொறுமையாக பிரிச்சுக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 3 வீக்ஸ்க்கு, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க 3 வீக்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் இவளுக்கு, ஏன்னா பாய் பப்பின்னா பிரச்சனை இல்லையா, பிரிச்சுக்கலாமா. கேர்ள்னால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டைம் எப்போவுமே கொடுக்கணுமா, இல்லைனா கரெக்ட் டைமுக்கு கூட பிரிச்சுக்கலாமா, நான் எக்ஸ்ட்ரா டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் ஏர்லியராக பண்ணக்கூடாதான். அதனால் இப்போ தான் நான் ஃபிஷ் வந்து சும்மா ஒரு கோர்ட்டு கேஸ் மாதிரி இருக்கும்ல அந்த டிவி, இது அதில் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நாய் இருந்துதாங்க. அந்த நாய் வந்துட்டு சர்வீஸ் அனிமல், அவங்களுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது. சர்வீஸ் அனிமல், இந்த ஊரில் வந்து சர்வீஸ் அனிமலாக வச்சுப்பாங்க நாய். நம்ம ஊரில் தெரியல எனக்கு இன்னும் அந்தளவுக்கு இருக்கான்ட்டு வச்சுப்பாங்க. அதாவது நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். எதனா எடுத்து கொடுக்குறதுனா, இப்போ நான் எழுந்தோடனே எனக்கு செருப்பு வேணும் அப்படின்னோடனே கடகடன்னு செருப்பு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது, இல்லை எதனா வந்து எனக்கு வந்து இந்த தடி மாதிரி வேணும் அப்படின்னா தடி எடுத்துகிட்டு வர்றது. இந்த கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்துட்டு இது லைக் அது வந்து எல்லா நாயும் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாய் தான் பண்ண முடியும். கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுதான் வந்து சர்வீஸ் அனிமல். ஓகேங்களா, அந்த அனிமல் அவங்க வச்சுருந்தாங்களாம். அது வந்து பப்பியாம் ட்ரைனிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்ததான். அவங்க வந்து ஃப்ளாரிடா ட்ரிப்பு போகும்போது பப்பி எடுத்துகிட்டு போனாங்களாம். எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நைட் அவுட் போகும்போது ஏர்பிஎன்பியில் தங்கியிருந்தாங்களாம். தங்கும்போது அந்த நாய் வந்து கத்தின்ண்டே இருந்துச்சான்.
பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். இவங்க இல்லாத போது கிரேட்டில் தான் போட்டிருக்காங்க. பப்பினா கிரேட் ட்ரைனிங். அவங்க வாங்கும்போதே அந்த நாய் வந்து 25 pounds இருந்துச்சான். ஆனால் 1 month தான் அவங்க வாங்கி 1 month தான் ஆகுதான். நாயுடைய வயசு எவ்வளோன்னு சொல்லலை. ஸோ ட்ரைனிங் போயிட்டுருக்கு, பப்பி தான் அப்படின்னாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து சரி எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்களும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த ஏரியாவில் இருக்கிற டாக் சிட்டரை பார்த்துருக்காங்க. டாக் சிட்டரை பார்க்கும்போது ஒருத்தங்க வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ இவ யூஸ்வலாக ஷெட் ஆக மாட்டா, தலை வாரினா மட்டும் வரும். ஓகேங்களா. ஸோ இவ வந்து F1, நம்மளுடைய பப்பி வந்துட்டு F1 BB கோல்டன் டூடல். அது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இது. ஸோ என்னென்னா இவளை நான் சொல்கிறேன் இப்போ. ஓகேங்களா. சரி ஓகே, அது போவோம். அவங்க பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு சரி இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு விட்டுடலாம். ஓகே இருக்கானே, சரி இந்த சைடு சிட் குட் கேர்ள், பெட் சிட்டர் கிட்ட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டிருக்காங்க. பெட் சிட்டர்கிட்டையும் பேசியிருக்காங்க. பெட் சிட்டர் வந்துட்டு ஓகே நீங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து பப்பியை கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு பொண்ணு. ஸோ அங்கே போயிருக்காங்க. போயிட்டு அவங்க கிட்டேயும் வந்து அந்த பப்பியும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இவங்க டின்னர் சாப்பிட்றதுக்கு 8 o'clock 8:30க்கு போயிருக்காங்க. இவளுடைய அடி பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள், தெரியுதான்னு தெரில. ஸோ ஆறி இருக்குது, நல்லா ஆறி இருக்குது. பஸ் எதுவும் ஃபார்ம் ஆகல, நம்ம பத்திரமா பார்த்துக்கிறோம்ல, தண்ணி பண்ணாமல் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் ஹோம்மேட் ஃபுட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ தட் ஏன்னா டாக்டர் வந்து ரொம்ப டைஜஷன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றனால நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த காஸ்கோ சிக்கன் ஆஸ் வெல் அஸ் இது. ஸோ என்ன சொன்னாங்க, அவங்க வந்து 8:30க்கு டின்னருக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 9 o'clock அவங்களுக்கு வந்து கால் வந்துச்சான். வந்துட்டு இந்த மாதிரி அவங்க நாயை நாங்கள் தேடினேன், எங்கே தேடினாலும் கிடைக்கல அப்படின்னாங்க. சரி சொல்லிவிட்டு இவங்களுக்கு பதறி அடிச்சுட்டு அங்கே போயிருக்காங்க. என்னடா நம்ம நாயை காணோன்னா பயம் இருக்கும்ல, குட்டி பேபி காணோம் அப்படின்னா இந்த ஊரில் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு போயிருக்காங்க. போனோடனே அவங்க வந்து உள்ளே விட்டாங்களாம். இவங்க போய் பார்த்தாங்களாம். இவங்களுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியலையா. அவங்க வீட்டுக்கு மாடியில் போய் பார்க்கும்போது அவங்க வீடு ஜன்னல் ஓப்பன் ஆகிருந்தான். கீழே பார்த்தா ஒரே ரத்தமாக இருந்துச்சான். அவங்களுக்கு என்னன்னே புரியலையாம். மேலே 2nd floor இருந்து அப்புறம் கீழே போய் பார்த்தா அவங்க நாய் ஒரு போர்வை போத்தி வச்சுருந்தாங்களாம். போர்வை போத்தி வச்சுருக்கும் போது அவங்க என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நக்கதை என்னன்னு பார்த்தாக்கா அந்த நாயை வந்து ஃபுல்லாக ரத்தமாக இருக்கான். கண்ணு வந்து அந்த ஓனர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, கண்ணு வந்து இதுவாக இருக்குது, தலையில் இருக்குது, எல்லாம் செதறி இருக்குது. அப்படி அவங்க சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதை இமேஜின் பண்ணாலே நமக்குலாம் எப்படி இருக்கும். எதுவாக நம்ம நாய் பிடிக்கும் பிடிக்கல என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒரு இது இல்லை, ஒரு உயிர், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ என்னம்மா ஸோ அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. இவங்க வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு ஓனருக்கு வந்து ஒரு செகண்ட் புரியல. உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அம்மா டாக் சிட்டர் தான் தப்புன்னு ஊருக்கே தெரிஞ்சிச்சு. டாக் சிட்டர் வந்து திட்டியிருக்காங்க. காப்ஸை கூப்பிட்டியான்னா இல்லை காப்ஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து என்ன காப்ஸ் எப்படி வராமல் இருப்பாங்க, காப்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காப்ஸ் வந்துட்டாங்களாம். காப்ஸ் வந்து பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். கிளம்பினதுக்கப்புறம் லைக் நீங்கள் போக அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்துட்டு ஆக்சிடென்ட் கணக்கில் தான் வருமாமா. இவங்க அந்த டாக் சிட்டர் வந்து வாண்டடாக பண்ண கணக்கில் வராதான், இது வந்து ஆக்சிடென்ட் கணக்கில் தான் வருமாமா. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓனர் வந்து இதை இந்த மாதிரி இந்த பொம்பளை வந்து என் நாயை கொன்னுடுச்சு, யாருமே இந்த ஏரியாவில் இருக்கவங்க யாருமே வந்து அந்த நாயை அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. ஆஃப்கோர்ஸ் அதை வார்ன் பண்ண தான் செய்வாங்க, ஏன்னா இவங்க சரியாகவே பார்த்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அந்த அம்மா வந்து கோர்ட்டில் போயிட்டு
அந்த அம்மா கேஸ் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி என்னை வந்துட்டு டிஃபமேஷன் கேஸ் கொடுத்துருக்கு. அதாவது ஒருத்தர் நேம் ஆன்லைனில் அவங்க நேம் அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் அது கேஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மா அதாவது இந்த விக்டிம் இருக்காங்களே, நாயை தொலைச்ச அந்த ஓனரு, அவங்க இந்த பொம்பளை கொல்ல வராங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க இது மேலே $5000 சூ பண்ணியிருக்காங்க. அதுதான் லைக் டிவி கேஸ் தான் இது வந்திருக்கு. அப்புறம் இந்த ஜட்ஜு பார்த்துட்டு நாயுடைய விலை $2500. அதுக்கப்புறம் இது ஏன்னா க்ரைம் இல்லையாம்மா, லைக் வாண்டடாக பண்ணாதானே க்ரைமு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அதுக்கு ரொம்ப ஆனால் லைக் நக்கலாக தான் பதில் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இந்த டிஃபமேஷன், அதாவது நீ சும்மாவே கொலை பண்ணுவேன்னு சொல்லி அந்த பொம்பளை சொன்னதான்னு சொல்லிட்டு ஏமாற்றி கேஸ் கொடுத்துச்சுல, அதுக்கு ஒரு $1000 ரெண்டுத்துக்கும் சூ பண்ணிவிட்டு $3500 வழங்கிட்டாங்க. அவ்வளோதான். ஆனால் லைக் அந்த ஓனர் வருத்தப்பட்டுட்டு தான் போனாங்க. வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ இதை பார்த்துட்டு தான் காலையில் நானும் கிருஷ்ணன் தான் ஏதாவது உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு கிருஷ்ணன் ஆனால் ஒரே டிஸ்கஷன். இது பண்ணதுக்கப்புறம் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும், அப்படியே புசுன்னு ஒரு டெடி பேர் மாதிரி இருக்கும் அது. இப்போ என்னன்னா பெரிய சேலஞ்சு இங்கே பார்த்தீங்களா, இந்த காலை தான் பிச்சு வச்சிச்சு. இப்போ நமக்கு பெரிய சேலஞ்சிங் எதுனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டி விடுறது தான். with this bone. அந்த போனை தொடர்றதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. ஐயோ ஜோ, ஓகே ஜஸ்ட் டேக் அவே த போன். ஓகே, ஃபுல்லாக நக்கி வச்சிருப்பா. ஐயோ கடிக்காத. இப்போ பாருங்க, ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம ட்ரெஸ்ஸை போடுறோமோ அந்த அளவுக்கு வெரி பிக் சேலஞ்சிங். உனக்கு கோன் வேணுமா? ஸ்டாப் இட் சான்வி. அப்புறம் கோனை போட்டு விட்டுருவேன், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் உனக்கு. உனக்கு உடம்பு கையை எடுத்துட்ட பாரு, விடு. நோ நோ, எட்டிலாம் வதக்கிறேன். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இது 2 days லேட்டர். இன்னைக்கு சதீஷ்க்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஸோ என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஓகே, அதுக்குள்ளே சதீஷ்க்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடே ஒரே இதுவாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கார்ன் ப்ராக்லி டோஸ்ட். ஆக்சுவலி கடையிலேருந்து இது சவர் பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு லைட்டாக இதுவாகட்டும். ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த சாஸ் பண்ணோம்ல, அந்த சாஸோட கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது டிப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் இந்த மாதிரி சீஸ் டோஸ்ட் பண்ணும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டுட்டு லைட்டாக பெப்பர் போடணும்னு இல்லை, ஏன்னா நம்ம அதில் மிளகா இருக்குல்ல. ஸோ உப்பு மட்டும்தான் போட்டுருந்தேன், ஏன்னா இது நல்லா இதுவாகணும்னு. அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதோட நம்ம அந்த சாஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ரெட்டில் இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான நம்மளுடைய ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். காமிக்க இது லைட்டாக வேகட்டும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. சரி, ப்ராக்லி கட்டாதா வெந்துருச்சு. அரைக்குறையாக வெந்தாலும் இது வெஜிடபிள் தான். கார்னும் வேணால் பார்க்கலாம். கார்னும் வெந்துருச்சு, அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா
இது வந்துட்டு மீதி இருக்கிறத வந்துட்டு அப்படியே எடுத்து கோஃப்தாக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். நாளைக்கு இல்லைன்னா நைட்டு டின்னருக்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. சரி ஓகே. அது இப்போதைக்கு உருளைக்கிழங்கு வந்து சரியில்லை. உருளைக்கிழங்கு வந்துட்டு செடி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 3 இருக்குது. இது ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ 3மே செடி வருது. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு தோட்டத்தில் கட் பண்ணி நம்ம வந்து இப்போ வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறையா உருளைக்கிழங்கு வரும் பேஸ்கெட்டில். நான் அது அப்புறமா காமிக்கிறேன். ஃபஸ்ட் இதை முடிச்சிடுவோம். வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ பண்ணி வச்சிட்டோன்னா இதுக்கெலாம் நல்லாயிருக்கும். டோஸ்ட்டுக்கு, டிப்புக்கு அந்த மாதிரி. சரி, இதை அப்படியே கலந்துட்டு கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். சீஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் இதில் சீஸ் போட வேணான்றது டவுட்டு தான். ஏன்னா இதுலேயே வந்து காட்டேஜ் சீஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பன்னீர் போன வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நானா இதில் வேணால் நீங்கள் இன்னும் இண்டியனைஸ்டாக பண்ணணுன்னா கொத்தமல்லி, அப்புறம் வந்து சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. ஸோ இப்படியே பண்ணாலுமே சூப்பராக வரும். அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம ப்ரெட்டில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெடி. இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வீட்டில் யாருக்கா ஜுரம்னாலே ரொம்ப கடுப்பாக இருக்கும், எப்படா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இதில் வச்சுட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் தவாவில் கூட டோஸ்ட் பண்ணலாம். நான் டோஸ்டரில் போட போகிறேன். ஸோ டோஸ்டரில் லைக் அது கிரில் அந்த இதில். சான்வி வந்துட்டு உள்ளே இருக்காங்க. எனக்கும் வந்து இதுவாகிடுச்சு. ஸோ முடியல. அதனால் எனக்கு வெளியே விட்டால் என்ன பண்ணுறான்னா ஓடுறா. என்னால் பார்த்துக்கவே முடியல. அதனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஸ்டிச்சஸ் பிரிக்கலை. ரெடி ஆகட்டும். சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த லைன்ஸ்க்காக தான் நான் இதில் போடுவேன். பாருங்கள், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் அந்த க்ரீன் லைட் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோடு அழகாக தெரியுமா, அதுக்காக தான் வெயிட்டிங். வந்துவிட்டது. டன் 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 டன். சூப்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டோம்னா கட் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்லாம். எதுவுமே தேவையில்லை, இருக்குது சாஸ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இதை நம்ம சதீஷ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மாத்திரை எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாத்திரை தான் தான் ஃபுல்லாக எல்லா மருந்தும் அதுலேயே இருக்கு. என்னங்கம்மா சாண்ட்விச்சா, ப்ராக்லி முடியல சுத்தமாக. இது என்னுடைய சாண்ட்விச். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கும், ஏன்னா இது மேலே இருக்க ப்ரெட். ஆக்சுவலி அப்புறம் மேலே இருக்க ப்ரெட்டு, அதனால் வேஸ்ட் பண்ணாமல் நான் எடுத்துக்கிட்டேன். சரி ஓகேங்க, சாப்பிடுவோம். இப்படி குடும்பமே சிக்காயிட்டோம். இப்போ சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து ஸ்டீம் வைக்கிறதுக்காக லைக் அது வாட்டர் வைக்கணும்.